ஹலோ திரைக்குறள் வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்டா மூத்த பத்திரிகையாளர் நம்ம உமாபதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே சார். ஸோ நேற்று பிரச்சாரம் வந்து திருச்சியில் நடந்தது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்சி பிரச்சாரத்தை ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் உங்களோட கருத்து வைக்கலமா, நேராக பார்க்கல, யூடியூப்ல தான் கொஞ்சம் பார்த்தேன். நான் நேராக பார்க்குறதுக்கெலாம் அதெல்லாம் இறைவன் செயல், கொடுத்து வைக்கல நமக்கு அந்த மாதிரி போகல நீங்கள், அதனால யூடியூப்ல பார்த்து போக முடிச்சு வைக்கணும். அது பெரிய ஃபங்க்ஷன். ஆனால் இப்போ யூடியூப்ல பார்த்தேன் கொஞ்சம். ஓகே சார். ஸோ ஒவ்வொரு டைமும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பட் நேற்று வந்து பேக்ரவுண்ட் பார்த்துருந்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வந்து வச்சுட்டு மாலையெல்லாம் அனுப்பிச்சாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எம்ஜிஆர் அவர்களை வச்சுட்டு பேசியிருக்காங்க. எம்ஜிஆர் வச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு திருடும்போது எதையாவது காமிச்சு தான் திருட முடியும். இப்போ குழந்தைங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லேசியாக, இப்போ உங்கள் பீரியடில் உள்ள குழந்தைகள் இப்போ உள்ள குழந்தைகள் வேறு மாதிரி இருக்குது. எங்கள் ஏஜில் குரூப்பில் இருக்கும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப அப்பாவியாக இருக்கும் என்னைய மாதிரி. அப்போ குழந்தையா இருக்கும்போது என்ன ஆகுனா, அது தோடை கலட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டில் விளாண்டுருக்குல்ல, தோடு போட்டிருக்கோம் அந்த காலத்தில், ஏதாவது போட்டுட்ருப்பாங்க, கொலுசு போட்டுட்ருப்பாங்க. அப்போ என்னென்னா அந்த குழந்தை விளாடும்போது அதுகிட்ட வந்து அந்த தோடை அறுக்கணும், திருடணும் அப்படின்னா, பாப்பா அவங்க அப்பா கூப்பிட்றாருன்னு ஏமாற்றுவாங்க. அவங்க அப்பா பேரை சொன்னால், பாப்பா அவங்க அப்பா வந்திருக்காரு, அவங்க அப்பா கூப்பிட்றாரு, வா வரணுன்னு எங்கே அப்படின்னு ஓடி வரும். டக்குன்னு பிடிச்சி தோடை உருவிட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டு தாத்தா கூப்பிட்றாருன்னா போகாது, பெரியம்மா கூப்பிட்றாங்கன்னா போகாது. அப்பா வந்திருக்காரு, அம்மா வந்திருக்காங்க, அம்மா கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னா போயிடும், வந்துடும். வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு தோடை கழட்டிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா பிள்ளைய கடத்திட்டு போயிடுவாங்க காசுக்காக. அந்த காலத்துலலாம் கடத்தல், இப்போ தான் அந்த ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சதுனால கடத்தலே இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை கடத்துறது, பணம் பறிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இப்போ இவரும் அந்த காலத்தில் பிறந்த ஒரு ஆள் தானே. அதனால் வந்து என்னென்னா, அதை திருட்டுக்கு எதையாவது ஒன்று பயன்படுத்துவாங்க. அதனால் இவர் வந்து ஓட்டை திருடுறதுக்கு, எம்ஜிஆர் ரசிகர்கிட்ட வந்து ஓட்டை திருடுறதுக்கு எம்ஜிஆரை காமிச்சு, இந்த பாருங்க எம்ஜிஆர்னு காமிச்சு டக்குன்னு கழுத்து நெரிச்சு இது பண்ணிக்கணும். ஏதாவது அவங்கள மெண்டல் ஆக்கி விட்டுருப்பார். அதுக்காக பயன்படுத்துறது தான் அது. திருட்டுக்கு பயன்படுத்த போகக்கூடிய ஒரு ஸ்டைல் தான் அது. ஓகே. ஸோ எப்பயுமே பிரச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பட் நேற்று வந்து சிலிண்டர் பிரச்சனையை பற்றிலாம் பேசினாங்க. அவர் எல்லாருமா நிறையா விஷயம் பேசியிருக்காரு. 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே எழுதியும் தர மாட்டாங்க, எழுதி கொடுத்துட்டு பேசவும் மாட்டார். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரம் பேசியிருக்காருன்னு சொல்கிறீங்க, என்னன்னு தெரியல. இல்லை சார், பொதுவாக வந்து எலெக்ஷன் பற்றி, இல்லை என்னை ஜெயிக்க வச்சுருங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுவாக பிரச்சாரத்தை பற்றி பேசுவாங்க. நேற்று வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க, சிலிண்டர் பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்டு நேற்று பேசினாங்க. அதை பற்றி சிலிண்டர்னால் அவருக்கு என்னன்னே தெரியாதுமா. ஏதோ ஒன்று குட்டாம்போக்கில் அடித்து விடுறது தான். ஸோ சிலிண்டர் பிரச்சனை தீர்ந்துருச்சானா எப்படி தீரும்? ஆனால் அதாவது அடிமுட்டாள்ன்றதுக்கு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். சண்டை அங்கே நிற்கலை, புரியுதா உங்களுக்கு? கேஸு இன்னும் வரல. நம்ம எந்த கண்ட்ரியில் கேஸ் வாங்குறானோ அங்கே ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டான், கத்தாரில். அப்புறம் எப்படி கேஸ் வரும்? அதுக்கப்புறம் எப்படி இப்போ சிலிண்டர் பிரச்சனை எப்படி தீரும்? அது போய் ஏழை அப்பாவி மக்கள்கிட்ட கேட்டால் எப்படி தெரியும்? ஒரு தலைவனான இவனுக்கே தெரிலன்னா அப்பாவி மக்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதான் ஏதோ ஒன்று பேசுகிறேன்ற பேரில் எதையோ யார்கிட்டையோ போய் எதையோ ஒன்று கேட்குறது, அந்த மாதிரி தான். கேஸ் பிரச்சனை தீரலைன்னு ஒரு தெரியாதாம்மா, சும்மா எதையாவது ஒன்று மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி. ஏன்னா திருச்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி பொதுவாக மக்கள்கிட்ட விசாரிக்கிற விஷயங்கள்லாம் நடந்தது. இது மட்டும் இல்லாமல் நேற்று பிரச்சாரம் போயிட்டு இருக்கும் போது பைக்கில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு கப்புள்ஸ். ஸோ இறங்கி வந்து தூக்கி விட்டு அதுவுமே பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இது ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, மனிதாபிமானமற்ற அரக்கனாக விஜய் இருக்காப்புல அப்படின்னு. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மனித ஜென்மமே கிடையாது விஜய். 40 பேர் செத்தா ஓடி போயிடுறாப்புல. அதே மாதிரி இப்போ பைக்கில் விழுந்து சாகிறான், செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டே போகிறாப்புல. இது வந்து அவரோட நேச்சர். இப்போ இது வந்து நேற்று வந்து நடிப்பு, புரியுது அவங்களுக்கு? அந்த நேச்சரை கெடுத்துட்டாங்க. அவரை நேச்சராக அப்படியே அவருடைய போக்கு எப்படியோ அப்படி போக விட்டுருக்கணும். அவர் ஒரு அரக்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த நேச்சரில் அப்படியே விடுறாமல் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இறங்கி காப்பாற்றுறது, தூக்குறது, இதெல்லாம் படத்தில் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ கோலாக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி விளம்பரம் இதில் படத்தில் நடிச்சிருப்பாப்புல. ஆனால் நைட்டு கொக்கோ கோலா தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க, புரியுதா உங்களுக்கு? நைட்டு மீன்ஸ் நீங்கள் வந்து சாப்பிடும்போதோ இல்லை இது மாதிரி என்ன கொக்கோ கோலா ஓப்பன் பண்ணி தான் அடிப்பாப்புல. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கிறதுக்கும் செயற்கையாக இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் தான். ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் விஜய். ஸோ இப்போ இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி ஆதவர்ஜன் அவர்கள் பிரச்சாரத்தின் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போலீஸ்க்கு வந்து சின்ன அடி ஆயிடுச்சு. ஸோ அவங்களே போய் பார்த்துட்டுலாம் தான் வந்தாங்க. இதுவுமே ஒரு விமர்சனமாகவும் போய்கிட்டு இருக்கு சார்.
இல்லை அதான் போலீஸை கொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கான். அதுதான் பிரச்சனை. ஏதோ ஒன்று பண்ணி விடணும். வைரல் அவன் வந்து இந்த ஆதவர்ஜனா பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒரு அரலூசு. விஜய் வந்து முழுசு அப்படின்னா அது ஆஃப் கண்டிஷனு. அது என்ன பண்ணிருக்குன்னா டெய்லி ஏதாவது நம்ம நியூஸில் வரணும் அப்படின்னா சாதாரண ஆளை ஏற்றினா அது ஏற்கனவே விஜய்னாலே சாவு தான். எத்தனை பேர் வேணாலும் போவான். பரவாயில்ல இன்றைக்கினாலும் 2 பேர் 3 பேர் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அது வைரல் ஆகாது. அப்போ போலீஸை ஏற்றினா அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பான். பண்ணி டிரைவரை வச்சு ஏற்றுனானா அவனே ஏற்றுனானான்னு தெரில. என்ன நடந்துச்சுன்னே தெரில. எஃப்ஐஆர் போட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ்க்கு மட்டும்தான் அடி, சின்ன காயம் தான் அப்படின்ற போலீஸே ஏற்றிட்டான்னா இப்போ அதாவது 100 பேருக்கு பாதுகாப்பு ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. அவரே ஏற்றிட்டாங்கன்னா மெயின் மேட்டர்லேயே கை வச்ச மாதிரி இல்லை. அப்புறம் மீதியாருக்கு பாதுகாப்பு எப்படி? அப்போ தானே ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அதாவது இது நீங்கள் சொல்கிறது பெண்களுக்கு பாதுகாப்புல அதுன்னு சொல்கிறான். ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தால் போலீஸ்க்கே பாதுகாப்பு இருக்காது. போலீஸ்க்கே 2 போலீஸ் போடணும். இப்போ உமன் போலீஸ் போகிறாங்கன்னு நீங்கள் டியூட்டிக்கு கூட 2 போலீஸை போட்டு தான் கூப்பிட்டு வரணும். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஸோ இதுதான் விஜயோட. ஓகே சார். ஸோ இதை தாண்டி வந்து அயனாவரத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா சார்? ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து ஃபுல்லாக பாட்டில் வீச் நடந்தது. ஸோ இந்த பாட்டில் வீசினது வந்து எல்லாம் திமுகலேருந்து தான் வீசினாங்க அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜனா அவர்கள் மைக்கில் பேசியிருக்காங்க. அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் நாங்கள் எடுத்துட்டோம், போலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துட்டோன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ என்ன விஷயம் நடந்தாலும் திமுக மேலே இவங்க திணிக்கிறாங்களா, இல்லை உண்மையாகவே திமுக தான் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்களா? இல்லை, அதாவது திமுக தான் இவங்களோட டார்கெட். எதை எடுத்தாலும் திமுக தான். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பிறந்ததுக்கு காரணமே திமுக தான். அது எப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள்? ஏன்னா 1952 அந்த டைமில் வந்து அரிசி பஞ்சம் வந்து சரிங்களா. அரிசி பஞ்சம் வந்த காலத்தில் எல்லாமே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வெளியூர் போயிட்டாங்க. புரியுதா? அந்த டைமில் ஆந்திராலே அரிசி பஞ்சம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ சந்திரசேகரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பீரியடில் வந்து கொத்து வேலை பார்க்குறாரு. அப்போ வெளியூரில் எங்கேயா போய் பொழைச்சிக்கலான்னு நினைக்கும் போது திமுக ஆட்சி வந்துடுது. ஓகே. அப்போ ஒரு படி அரிசி ₹1 தராங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு படி அரிசி ₹1 தந்தோடனே சந்திரசேகரன் வெளியூரில் போய் பிழைக்கலான்னு நினச்சவர் இங்கேயே பிழைக்கலாம் அப்படிங்கிற. அப்போ அவங்க அம்மாவும் வந்து ஆந்திராவிலேருந்து வராங்க. புரியுதா? அப்போ 2 பேர் திருமணமாகுது. அதனால தான் விஜயை பிறக்கிறாரு. அதுக்கு திமுக தான் காரணம். ஏன்னா ஒரு படி அரிசி ₹1 போட்டதுனால. இப்போ அந்த அரிசி பஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இவங்க அப்பா வேற எங்கேயோ பிழைக்க போயிருப்பாரு, வேறு யாரையோ கல்யாணம் பண்ணியிருப்பாரு, விஜய் பிறந்திருக்கவே மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் விஜய் பிறப்பு காரணமும் திமுக அப்படின்றது இது ஒரு காரணம். ஸோ ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் வந்து எப்பயுமே திமுகக்கு அப்புறம் திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வேறு எந்த கட்சியுமே அவங்க வந்து ஆட் பண்ணவே இல்லை. இப்போ திமுகக்கு அப்புறம் தான் டிவிகேன்றதை ஃபிக்ஸே பண்ணிட்டாங்களா அவங்க? இல்லை, அவர் வந்து என்னன்னா ஏடிஎம்கேவை வந்து காலி பண்ணுறதுக்கு எம்ஜிஆரை தத்தெடுத்து ஜெயலலிதா யாரை தத்தெடுக்க முடியுமோ எடுத்து அவங்களெல்லாம் நம்ம ஆள் எங்கள் தலைவர் அப்படின்னு ஆக்கிட்டோம்னா அங்கே உள்ள அதிமுகவினர் பரவாயில்லடா எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை. இப்போ ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மறந்துட்டாங்க. எம்ஜிஆர் வந்து சீன்லேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் படம் சின்ன ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுச்சு. அப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க நிறையா பேர். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்கள ஆட்டையை போடணும் அப்படின்னா ஆசையை தூண்டணும். எம்ஜிஆர் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு நம்பிட்டு இருக்கவங்களாம் இருக்கான். சரியா? ஸோ அப்போ எம்ஜிஆரை தத்தெடுத்துட்டோம் அப்படின்னா சரி தம்பி பரவாயில்ல எம்ஜிஆர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுக்காருன்னு வயதானவர்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை திருடுறதுக்கான வழிதான். ஏன்னா மோஸ்ட்லி பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பற்றியும் பேசுவாங்க, விஜயகாந்த் அவர்களையும் அண்ணன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் பிறந்த ஊர் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை கட்சிகள் அதுதான் நான் அதான் சொல்கிறேன். வேறு ஆள் திருடணும் அப்படின்னா வேறு யாராவது பேரை சொல்லி தான் திருட முடியும். ஓகே, மறைந்த. ஆமாம், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு 5-6 வருஷமாக என்ன பண்ணுவாங்கன்னா வயதா பெண்மணிகள் ரோட்டில் நடந்து போனாங்கன்னா அங்கே கலவரம் நடக்குது, நீ தோடெல்லாம் கழட்டி பேப்பரில் வாங்க படிச்சு தரேன்னு சொல்லி. படிச்சிருக்கீங்களா இல்லையா பேப்பரில்? எது சார்? இந்த திருட்டு படிச்சது இல்லையா நீங்கள்? தோடை வாங்கி பேப்பரில் மடிச்சு தரேன்னு சொல்லி மடித்து வேறு ஏதாவது தோடை வச்சு கையில் கொடுக்குறாங்க. இவங்க இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இன்னும் கலவரம்லாம் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு பேப்பரை பிரித்து பார்த்தா ஏதாவது கவரிங் ஏதோ ஒன்று வச்சு கல்லுகளில் வச்சு மடித்து கொடுக்குறேன். அப்புறம் அவங்க ஐயோ அப்பான்னு அலற வேண்டி தான். சரி, இப்படி ஒரு திருட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எதையோ ஒன்று காமிச்சு தான் திருட முடியும், ஏதாவது பொய் சொல்லி. அந்த மாதிரி தான் விஜய். ஸோ இப்போ பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிற பக்கம் இந்த டைம் வந்து எலெக்ஷன் சாங், கேம்பெயின் சாங் ஒன்று இப்போ ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்தீங்களா? சாங் இருக்கு. இப்போ அதாவது என்னென்னா இளையராஜா ஆயிரக்கணக்கான பாட்டு போட்டிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு, இப்போ உள்ள யார் அனிருத் வரைக்கும் சாங். அந்த சாங் கேட்கறதுக்கே டைம் இல்லாமல் இருக்குது. இது எவன் உட்காந்து கேட்க போகிறான்னு தெரில. அவங்க தற்கொலைகள் அவனாக போட்டு கேட்டுக்குவான்.
கூட திருப்பி 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 இந்த இப்போ கூட ஒரு டீ கடையில் பார்த்தேன், ஒரு பையன் ஃபோனில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் திருப்பி திருப்பி. சாங் ரிப்பீட்டட். ஏன்னா அவன் வந்து விஜய் சாங் அப்படின்றதுக்காக கேட்குறான் அப்படின்ற மாதிரி. அந்த தற்குறியலுக்கான பாட்டு அது. அந்த பாட்டில் என்னமோ எழுதியிருக்காங்க, அது விஜயே பாடியிருக்காப்புல இருந்துச்சு.